அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேட்காம் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வீக்லி கேட் சேலஞ்ச் 14 எப்படி நம்ம ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வந்துட்டு ரெண்டு ஸ்கெட்சு ட்ரா பண்ணால் போதுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்லாட் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதை ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து இதுவும் ட்ரா பண்ணி ரெண்டும் ஒரே ஸ்கெட்சில் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒன்று வந்துட்டு இதுலேயே ட்ரா பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் தனியாக ட்ரா பண்ணி ரிப்பு யூஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ நான் வந்து 3 ஒன்றாவே ட்ரா பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களால் இந்த 3 ஒரே ஸ்கெட்சில் ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா இந்த வீடியோவை இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கிற டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு ட்ரா பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் திரும்ப வந்து வீடியோ பாருங்கள், நான் எப்படி இந்த ட்ராயிங்கை ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். ஸோ வாங்க இப்போ ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி இது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேரில் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட்டு ஸ்கெட்ச் போய்ட்டு இந்த ஃபஸ்ட்டு கூட இந்த ஸ்கெட்சை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் முன்னாடி பார்த்த மாதிரி அந்த ஸ்லாட் ட்ரா பண்ணலாம். அதுக்கான டைமென்ஷன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த ஸ்லாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ரேடியஸ் வந்து 15, அவுட்டர் ரேடியஸ் வந்து 34, ஸோ டோட்டல் லென்த் வந்து 108. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து 34 ரேடியஸ். ஸோ அப்போ நீங்கள் வந்து இன்ட்டு 2 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சர்க்கிள் ரேடியஸ் 15, அப்போ டயாமீட்டர் 30. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இங்கிருந்து சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இங்கே ஒரு சர்க்கிள் டயாமீட்டர் 30, இன்னொரு சர்க்கிள் டயாமீட்டர் 68. இது ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஹரிசாண்டல் வெர்டிகல் அப்படிங்கிற இந்த கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதோட டிஸ்டன்ஸ் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 108. அடுத்தது ஜஸ்ட் நீங்கள் லைன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டரோட டாப்லேருந்து இது வரைக்கும், இந்த சென்டரோட டாப் வரைக்கும் நீங்கள் இப்படி ட்ரா பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் சென்டர் லைன் ட்ரா பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி உள்ளே இருக்கிறதுக்கும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும், இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது இதுக்கு மேலே ஒரு ப்ரொஃபைல் வந்திருக்கும். அந்த ப்ரொஃபைல் நான் இதோட ட்ரா பண்ணிடுறேன். இந்த சென்டர் லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மேலே இந்த சென்டர் லைனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டாட் லைன் வரும். அந்த டாட் லைன்லேருந்து ட்ரா பண்ணுங்கள். இதோட டைமென்ஷன் வந்துட்டு 2 சர்க்கிள் வந்திருக்கு. ஒரு சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா டயாமீட்டர் 18, இன்னொரு சர்க்கிள் ரேடியஸ் 25. ஸோ இது வந்து நான் டயாமீட்டர் 18 கொடுக்குறேன். இன்னொரு சர்க்கிள் ரேடியஸ் 25, அப்போ டயாமீட்டர் வந்து 50. ஓகேங்களா? இதிலிருந்து இதோட டிஸ்டன்ஸுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ட்ராயிங்கில் வந்து 76 கொடுத்துருக்காங்க. லைன் போயிட்டு இதிலிருந்து இந்த இதில் டச் பண்ண வரைக்கும் ஒரு லைன், அதே மாதிரி இந்த சைடும் இதிலிருந்து இதில் டச் பண்ண வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது இந்த இடத்துல ஒரு ஆர்க் வந்திருக்கும். அந்த ஆர்க் நம்ம இங்கே ட்ரா பண்ணலாம். ரேடியஸ் வந்து 15 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது இந்த லைன் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே லைன் மிஸ் ஆயிடுச்சு. இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ட்ரிம் யூஸ் பண்ணிவிட்டு இதை ட்ரிம் பண்ணிடலாம். அடுத்தது இங்கே ஸ்லாண்டிங்காக இன்னொரு லைன் வந்திருக்கு, அதுவும் ட்ரா பண்ணிடலாம். இந்த சர்க்கிள் இருந்து இந்த சர்க்கிள் வரைக்கும் அது வந்து எனக்கு டேஞ்செண்ட்டாக வரணும். நீங்கள் டேஞ்செண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத டேஞ்செண்ட் கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த டைமென்ஷனுமே இல்லை. இந்த 2 சர்க்கிளுக்கும் டேஞ்செண்ட்டாக இருந்தால் அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். அப்டேட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூடரில் போயிட்டு இந்த சர்க்கிளை, இந்த எலிப்டிக்கல் மட்டும் ஸ்லாட்டை மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இது எவ்வளோ தூரம் எக்ஸ்டன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 52 வரைக்கும் எக்ஸ்டன் ஆகிருக்கு. ஸோ இது 52, அடுத்தது 34, அடுத்தது 22. ஸோ இது வந்து -52ன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா ப்ளஸ் கொடுத்தோம் அப்படின்னா பேக்கில் போகும். நான் மைனஸ் கொடுத்தனால ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. அடுத்தது இந்த ஸ்கெட்சை போயிட்டு ஜஸ்ட் வந்து அன்செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எக்ஸ்ட்ரூட் போயிட்டு இதோட வேல்யூ வந்து 38, இதுவும் -38ன்னு கொடுத்துக்குங்க. ஓகே, தப்பாக கொடுத்துட்டேன். again edit
2 மைனஸ் கொடுத்தனால ப்ளஸ் ஆயிடுச்சு. -38. தென் அகைன் எக்ஸ்ட்ரூட், இதை கிளிக் பண்ணிக்கிறேன், -22. ஸோ கடைசியாக அந்த ஸ்கெட்சை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரே ஸ்கெட்சை யூஸ் பண்ணி நம்ம இந்த 3 எக்ஸ்ட்ரூடுமே ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். கீழே வந்து இந்த மாடல் ட்ரீயில் அவங்க பார்க்கும்போது, உங்களுக்கு இன்டர்வியூ கட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே பார்க்கும்போது அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ கீழே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ட்ராயிங் மூலமாக நீங்கள் Fusion 360 எப்படி இந்த ட்ராயிங்கை ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம CAD/CAM தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். CAD/CAMல நிறைய கற்றுக்குங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.